வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 39+1 40 தொகுதிகளிலும் இந்த கட்சி பெரிய அளவில் வெற்றி. இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தந்தி டிவி வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க ஒரு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லியிருக்காங்க எந்தெந்த கட்சி எவ்வளோ சதவீதத்தை பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம முதலிலிருந்து பார்க்கலாம். முதலில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா விலவங்கோடு, அதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு 47 மற்றும் பாஜகவுக்கு 28, அதிமுகவுக்கு 14%. ஓகேங்களா. அடுத்தபடியாக திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்ததாக இருக்கக்கூடிய மத்திய சென்னை 41%, பாஜகவுக்கு 26, தேமுதிகவுக்கு 22%. அடுத்தது திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் 40, எஸ்டிபிஐ பார்த்திங்கன்னா அதாவது அதிமுக கூட்டணி 32, பாமக 17. அதன் பிறகு கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு 39, அதிமுகவுக்கு 36, பாமகவுக்கு 16. அதன் பிறகு சேலத்தில் திமுகவுக்கு 41, அதிமுகவுக்கு 36, பாமகவுக்கு 13. மற்றும் தர்மபுரியில் அதாவது மயிலாடுதுறையில் காங்கிரஸுக்கு 36, அதிமுகவுக்கு 27%, பாமகவுக்கு 20%. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கிய இடம் என்றால் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர், திமுகவுக்கு 44%, அதிமுகவுக்கு 29%, தமாகவுக்கு 13%. அதன் பிறகு கிருஷ்ணகிரி காங்கிரஸுக்கு 40%, அதிமுகவுக்கு 36%, பாஜகவுக்கு 11%. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 36%, அதிமுகவுக்கு 31%, பாஜகவுக்கு 24% ஆகும். நெல்லையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு 35%, பாஜகவுக்கு 34, அதிமுகவுக்கு 21% கூறப்படுகிறது. கடலூர் பொறுத்தவரை காங்கிரஸுக்கு 38, பாமகவுக்கு 27, தேமுதிகவுக்கு 23 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தென்காசியில் திமுக 37%, புதிய தமிழகம் 31, தமுக 22%. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் திமுக 34, பாமக 32, அதிமுக 26%. மேலும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் திமுக 44%, அதிமுக 29%, தமாக 13%. வடசென்னையை பொறுத்தவரை திமுகவுக்கு 40%, அதிமுகவுக்கு 32%, பாஜகவுக்கு 12%. பெரம்பலூரை பொறுத்தவரை திமுகவுக்கு 38%, அதாவது ஐஜேகே 27%, அதிமுகவுக்கு 25% இருக்கிறது. திருச்சியில் மதிமுக 38%, அதிமுக 31%, அமமுக 22%, காங்கிரஸ் 40%, அதாவது கன்னியாகுமரியில் காங்கிரஸ் 40%, பாஜகவில் 34%, அதிமுகவுக்கு 16%. திருவள்ளூரை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு 37.4%, தேமுதிகவுக்கு 30.1%, பாஜகவுக்கு 15%. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு 36%, தேமுதிகவுக்கு 32%, பாஜகவுக்கு 21%. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயுஎம்எஸ் 35%, ஓபிஎஸ் 33%, அதிமுக 22%. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 37%, அதிமுகவுக்கு 34%, பாஜகவுக்கு 22%. ஆரணியை பொறுத்தவரை திமுக 41%, அதிமுக 33, பாமக 18. மேலும் அடுத்தது தஞ்சாவூரை பொறுத்தவரை திமுக 42%, பாஜக 27%, தேமுதிக 24%. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை திமுக 40%, அதிமுக 32%, பாமக 17% ஆகும். நாகப்பட்டினம் சிபிஐ 44%, அதிமுக 36%, பாஜக 10%. மேலும் கரூர் பொறுத்தவரை காங்கிரஸுக்கு 36, அதிமுகவுக்கு 32%, பாஜகவுக்கு 23%. மதுரையில் பொறுத்தவரை 35% சிபிஎம், அதிமுக 29%, பாஜக 23%. சிவகங்கையை பொறுத்தவரை காங்கிரஸ் 38%, அதிமுக 30, இமகமுக கட்சி 23%. அடுத்தது அரக்கோணம் திமுக 40%, அதிமுக 30%, பாமக 21%.
சிதம்பரை பொறுத்த வரைக்கும் விசிக 45%, அதிமுக 27%, பாஜக 19%. திருப்பூர் பொறுத்தவரை சிபிஐ 37%, அதிமுக 32%, பாஜக 23%. அடுத்தபடியாக புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் 37%, பாஜக 35%, அதிமுக 14%. தென் சென்னையை பொறுத்தவரை திமுக 37%, அதிமுக 30%, பாஜக 24% ஆகும். விழுப்புரத்தில் விசிக 41%, அதிமுக 35%, பாமக 16%, திமுக 43%, அதிமுக 35%, தமாக 11%. ஈரோட்டில் அடுத்ததாக திருவண்ணாமலை திமுகவில் 44%, அதிமுக 30%, பாஜக 14%. தேனியை பொறுத்தவரை திமுக 35%, அமமுக 31%, அதிமுக 21%. நாமக்கல் எம்பியை பொறுத்தவரை கோமதிக சதவீதம் 44 திமுக கூட்டணியில். அதன் பிறகு அதிமுகவில் 34, பாஜகவில் 12 நாமக்கல்ல. கோவையை பொறுத்த வரைக்கும் திமுக 31.5%, அதிமுக 31%, பாஜக 30.5%. மேலும் இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் சதவீத கணக்குகள் இருந்தாலும் கூட வெற்றி யாருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருக்கிறது. வேலூரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 35%, புதிய நீதி கட்சி 33%, அதிமுகவுக்கு 22%. இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் சதவீத கணக்கில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட வெற்றி என்பது யாருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து நாளை முடிவுகள் என்று தெரிவிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்.